மிஸ்டிக்ஸ் ஹப் யூடியூப் சேனல். நேற்று மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல் வந்துருந்துச்சு அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கிற கொஷின் அதுக்கான ஒரு ஆன்சராக நேற்று வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இப்போது த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் படிச்சிட்ருக்கோம். இதில் இருக்க டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் இதோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் ஜஸ்ட்டு சொல்கிறதுனாலையோ நீங்கள் அதை கேட்குறதுனாலையோ ஆர் இந்த புக்கை படிக்கிறனாலையோ இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும், உணர மட்டும்தான் முடியும். ப்ரீவியஸ்லி இப்போ நம்ம 4th டெக்னிக்கில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்னும் 3 டெக்னிக்ஸ் இருக்குது. அது சம்மந்தமான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ தட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃபீலிங் பற்றி நான் சொல்ல வரேன்றதை உங்களால் கிராஸ்ப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி புக்கில் இருக்க விஷயம் என்னன்றதை பார்த்துருவோம். The 4th technique, be aware when breathing stops. ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறது we are inhaling and exhaling. once we are inhaling, நம்ம இன்ஹேல் பண்ணி ஃபார் எ செகண்ட் நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம் அந்த இன்ஹேலை. சேம் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணதும் we will stop at a place for just a second. அகெயின் மறுபடியும் நம்ம இன்ஹேல் எடுப்போம். நம்ம ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் we are not living, we are not dead அப்படின்ற ஒரு ஸ்டேட் தான் அந்த பிளேஸில் இருக்குது. பட் இதை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். பட் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த விஷயங்களை ரொம்ப டீப்பாக நோட் பண்ணுவோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கே, நான் ப்ரீத் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் என்லைட்டன்ட் ஆகிடலாமா அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நோட் பண்ணுறீங்க, நீங்கள் அவேராக இருக்கீங்க அப்படின்றதுல தான் நம்மளோட என்லைட்டன்மெண்ட் இருக்குது. இப்போது அந்த பாயிண்டில் when we are exhaling or inhaling, இந்த பாயிண்டில் நீங்கள் மோர் தென் a செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிராஸ்ப் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த 4th டெக்னிக் வருது. or when breath is all out up and stopped of itself, or all in down and stopped. In such universal pause, one's small self vanishes. This is difficult only for the impure. இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்பவும் ஒரு பியூரான பர்சனாக இருக்கீங்க. இங்கே பியூர் அண்ட் இம்பியூர் 2 விஷயம் பற்றி சொல்கிறாங்க. இம்பியூராக ஒரு பர்சன் இருக்காங்கன்றது அவங்களால இந்த விஷயத்தை நோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இம்பியூர் அப்படின்ற வார்த்தை எதை சொல்கிறாங்கன்னா, நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்குது, நமக்கு கில்ட் தராத விஷயமா இருக்குது, ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயமா இருக்குது அப்படின்றது அது ஒரு பியூரான விஷயங்கள். பட் அதுவே
நமக்கு கில்ட் கொடுக்குதோ, கஷ்டத்தை கொடுக்குற விஷயங்கள், வலிகள் கொடுக்குறதோ, அது எல்லாமே இம்ப்யூர் ஆகிடும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, பாசம், கருணை, அன்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு புனிதமான, ஒரு பியூரான பர்சன்றது குறிக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி கில்ட், சேட்னஸ், சாரோ, பொறாமை, இது எல்லாமே உங்களை ஒரு இம்ப்யூர் பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம நிறையா இந்த இம்ப்யூரான குவாலிட்டிஸில் ரொம்ப ஐடென்டிஃபைட் ஆகிருப்போம். பட் அதனால் நமக்கு பியூரான குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்றது கிடையாது. பியூரான குவாலிட்டிஸை இந்த வேர்ல்டு என்றைக்குமே மதிக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் நம்மளும் நமக்கு அறியாமையே இம்ப்யூர் குவாலிட்டிஸில் ரொம்பவும் மூழ்கி போய் கிடப்போம். அப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த டெக்னிக் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நல்ல குவாலிட்டிஸ், நல்ல எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது தான் நம்மளோட நேச்சரே. நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நம்ம இருப்போம். பட் இந்த வேர்ல்டு தான் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறதோ, நமக்கு நிறைய தீங்கு விளைவிக்கிற நடைமுறையான விஷயங்கள் நிறையா நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். அப்போது நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இந்த வேர்ல்டில் நம்ம ஃபிட்டாக முடியும்னு சொல்லி அதே கெட்ட விஷயங்களே பண்ணிகிட்ருப்போம். பட் அது எல்லாமே நிலையான விஷயங்கள் கிடையாது, நேச்சுரலான விஷயங்கள் கிடையாது. இந்த வேர்ல்டுக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க. அப்படி இல்லாமல் உங்களோட நேச்சராக உங்களுக்கு வர பாசம், கருணை, லவ், இது எல்லாமே நீங்கள் காமிங்க, ஈவன் தோ நீங்கள் ஏமாந்தாலும். But then it is difficult for everyone because he says this is difficult only for the impure. முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இம்ப்யூராக ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்றது இந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் who is the pure one? It is difficult for you. You cannot practice it. But when you can feel it sometimes suddenly, you are driving a car and suddenly you feel there is going to be an accident. Breathing will stop. இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பேர் உணர்ந்திருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக நம்மளோட ப்ரீத்திங் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிடும்னா மூச்சு திணற அளவுக்கு இல்லை, பட் நம்மளோட இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ப்ராசஸ் ஒரு டெம்பரவரி ஸ்டாப் ஆகி நிற்கும். இஃப் இட் இஸ் அவுட், இட் வில் ரிமைன் அவுட். இஃப் இட் இஸ் இன், it will remain in. You cannot breathe in such an emergency. You cannot afford it. Everything stops, departs. Or when breath is all out and stopped of itself, or all in down and stopped. In such universal pause, once small self vanishes. நீங்கள் இந்த ப்ரீத்தை வாட்ச் பண்ணும்போது நான் 2 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அந்த 2 பாயிண்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி உங்களோட ப்ரீத்திங்கை அப்சர்வ் பண்ணும்போது ஒன்ஸ் ஸ்மால் செல்ஃப் வேனிஷஸ், நான் அப்படின்ற இந்த நிலையவே நம்ம மறந்து நாம் அப்படின்ற இந்த யூனிவர்ஸோட கலந்து ஒரே ஒரு பர்சனாக இருப்போம். we are not even a person, we are just being.
நாம் உயிரோடு இருக்கோம், அவ்வளோதான். யுவர் ஸ்மால் செல்ஃப் இஸ் ஒன்லி a daily utility. In emergencies you cannot remember it. Who you are, the name, the bank balance, the prestige, everything just evaporates. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகிற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருது அப்படின்றது, ஆர் ஒரு தாட் வருதுனாலுமே, நமக்கு சுச்சுவேஷன் ஒரு பெரிய விஷயம், ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்ற ஒரு தாட் நமக்கு வந்துருச்சுனாவே, அந்த நேரத்தில் நம்மளோட நேமோ பேங்க் பேலன்ஸோ நம்மளோட பெருமைகளோ எல்லாமே பறந்து போயிடும். அந்த நொடியில் மட்டும்தான் நம்ம இருப்போம். யுவர் கார் இஸ் ஜஸ்ட் ஹெட்டிங் டுவர்ட் another கார், another moment, and there will be death. In this moment there will be a pause. Even for the impure there will be a pause. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க போகிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது, அந்த நேரத்தில் நம்மளோட பெருமைகளையோ நம்மளோட ஈகோஸோ நம்மளோட பேர் புகழ் இந்த விஷயங்களை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த நொடியில் நம்ம டெத் கிட்ட இருக்கோம், டெத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இன் திஸ் மூமெண்ட் தேர் வில் பி எ பாஸ். ஈவன் ஃபார் த இம்பியூர் தேர் வில் பி எ பாஸ். சடன்லி ப்ரீத்திங் ஸ்டாப்ஸ். இஃப் யூ கேன் பி அவேர் இன் தட் மூமெண்ட் யூ கேன் ரீச் த கோல். லைஃப்பில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது நம்மளோட ப்ரீத்திங் டெம்பரரியான ஒரு ஸ்டாப் ஆகும் சொல்கிறாங்க. அந்த ஸ்டாப்பில் நம்ம இந்த லைஃப் பற்றின அனுபவங்களை உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் படித்து சொல்லும்போது எனக்கு என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது. நான் காலேஜ் படிச்சிட்ருக்கும்போது சேம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஹேப்பன் ஆச்சு. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பியூர் பர்சனாக இருந்தேன்னே சொல்லலாம். லைஃப் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது. பைக்கில் ரொம்பவும் வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து எனக்கு ரொம்ப பெரிய என்னோடய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்கான்ஷியஸ் லைஃப். ஸோ நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்ற ஒரு கான்ஷியஸ்னஸே எனக்கு இல்லை. ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. என்ன தோணுதோ அதை பண்ணும். அது ரைட்டாக தப்பா அது தெரியாது. அதை கான்ஷியஸாக பண்ணுறோமா அதுவும் கிடையாது. ஜஸ்ட் தோன்றதை பண்ணணும். அதுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்கள ஏறி மிதிச்சுட்டு திட்டிட்டு, ஈவன் தான் என்னோடய பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க பேச்சையும் கேட்காம போயிட்டே இருந்தேன். பட் இப்போ இங்கே இந்த புக்கில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சேம் எனக்கு அதே விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா என்னோடய லைஃப் கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஐ எம் ரியலைசிங் தட் ஐ எம் கான்ஷியஸ். இவ்வளோ நாளாக லைஃப்பை கான்ஷியஸ் இல்லாமல் லிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். அந்த டைமில் என்ன வேணாலும் ஆகியிருக்கலாம். ஸோ லைஃபே இல்லாமல் கூட போயிருக்கலாம். பட் அதுக்கப்புறமா ஆக்சிடெண்ட் ஆகி when I am healing, அந்த டைமில் I am realizing all these things. So we have faced a near death experience. This is our second chance. So we have to respect life. We have to live it conscious. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிச்சிது.
ஸோ எல்லாருமே அதனால் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வரணுன்றது கிடையாது. பட் சம் பர்சன்ஸ் அந்த மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிட்டு வராங்க. பட் போயிட்டு வந்தும் கான்ஷியஸ் இல்லாமல் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ லைஃப் கீப் ஆன் டீச்சிங் யூ. If you are ready to learn the lessons, you will move on to the next level, or else you will be at the same level and the life keep on teaching you. And sometimes if you regret that understanding, or if you regret that lesson, you are going to die. ஸோ இது என்னோடய லைஃப்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென் மாங்க்ஸ் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.